முன்பணமே இல்லாம வாங்கிக்கலாம் சொல்றீங்களா? இதை ஏமாத்த பாக்குறீங்களா? கண்டிப்பா இந்த வீடை வந்து முன்பணமே இல்லாம வாங்கிக்கலாம். இது இப்படி கட் பண்ணி போடுறது வேலை ஜாஸ்தி தான். ஆனா என்னன்னா நல்லா இருக்குண்ணா. இது டக்குன்னு பார்த்தோன்னே கவனம் இங்க இருக்குதுல்ல. எனக்கு தெரிஞ்சு மாடலர் கிச்சனுக்கே ஒரு 11 அடி. மேக்ஸிமம் இவ்வளோ அடி யாரும் வைக்க மாட்டாங்க. லோனை பொறுத்த வரைக்கும் 10 நாள் ரெடி ஆயிடும். உடனே வந்து இன்னைக்கு கரையம் பண்ணா நாளைக்கே குடி வந்துடலாம். பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. அதுக்கு மேட்சா வந்து லைட்டிங் கொடுத்துருக்கோம். என்னன்னா கோயம்புத்தூருக்குள்ள ஃபுல்லா இந்த மாதிரி 3 BHK வீட முன்பணமே இல்லாம வாங்கிக்கலாம் சொல்றீங்களா? இதை ஏமாத்த பாக்குறீங்களா? நம்ம கம்பெனி பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றோமோ அதை செய்வோம். கண்டிப்பா இந்த வீடை வந்து முன்பணமே இல்லாம வாங்கிக்கலாம். வாங்க டீடைலா சொல்றேன். இல்ல என்னால நம்ப முடியாது. நான் இப்ப நானே இந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் உங்ககிட்ட வாங்குற விட நான் சொந்தமா நான் பில்டர் வச்சு பண்ணிக்கலாம்ல. எனக்கு காஸ்ட் கட் ஆகும்ல. ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை பாருங்க, நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் பில்டர் வச்சு கட்டினா என்ன காஸ்ட் வரும் இது ஒன்று நீங்களே சொல்லுங்க. சரி ஓகே பாத்துல வாங்கண்ணா. கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ஊட்டி ரோட்ல டீச்சர்ஸ் காலனில 75 ஏக்கர்ல பிரம்மாண்டமா இருக்கிற டெம்பிள் டவுன்ல தான் நம்ம இருக்கிறோம். இது இடம் வந்து 1530 சதுரடி 3.5 சென்ட். வீடு வந்து 1818 சதுரடியில் கட்டியிருக்கோம். ரொம்ப அகலமான வந்து கார் பார்க்கிங் போட்டிருக்கோம். பக்கத்துல கார்டன் ஏரியா கொடுத்துருக்கோம். டைல்ஸ் எல்லாம் பாருங்களேன், ஃபுல் பாடி வெட்டிஃபைட் டைல்ஸ் கொடுத்துருக்கோம். ஹெவி வண்டினா கூட ஒன்றும் ஆகாது. ஷோரா சொல்றீங்களா? கேரண்டியா. போர் போட்டிருக்கோம், தம்பு இருக்கு, 7000 லிட்டர்ல பண்ணிருக்கோம். போர் 350 அடியில் போட்டிருக்கோம். சுத்தி காம்பவுண்ட் கட்டியிருக்கோம். சூப்பர். அதே மாதிரி கட்டினதுல செங்கல் தானா? 100% செங்கல் தான். ஃப்ரண்ட்ல வந்து எலிவேஷன் கொடுத்துருக்கு. ஓகே. டோர் வந்து பாத்தீங்கன்னா தேக்குல வந்து மெயின் டோர் பண்ணிருக்கோம். 16x16 ஹால். ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா 11 ஃபீட் வச்சிருக்கோம். 11 அடி. ஆமா. மேக்ஸிமம் இவ்வளோ அடி யாரும் வைக்க மாட்டாங்க. 10 ஃபீட் வைப்பாங்க. நம்ம 11 ஃபீட் வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா அந்த ஃபால் சீலிங் போடுறப்ப ஹைட் கம்மியா தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஃபால் சீலிங்ஸ் ஃபுல்லா பண்ணிருக்கோம். சூப்பரான ஒரு டிவி யூனிட் பண்ணிருக்கோம். இதுக்கு மேட்ச் பண்ணி இந்த விண்டோக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா டிசைன் ஒர்க் பண்ணிருக்கோம் பாருங்க. இங்க பாருங்க பூஜா ரூம் இருக்கு. காம்பாக்டா நீட்டா யூனிக்கா இருக்குது. ஆமா. ஃப்ரெஞ்ச் விண்டோ பண்ணிருக்கோம். கிழக்கு பார்த்து வீடு கட்டி இருக்கு. சரி. ஃப்ரெஞ்ச் விண்டோக்கு நல்ல வெளிச்சமா இருக்கும். 10x16 வந்து கிச்சன் கம் டைனிங். ஃபுல் மாடுலர் கிச்சன் பண்ணிருக்கோம். பாருங்க சாஃப்ட் க்ளோசரோட வச்சு கிராக்கரி வைக்கிற ஐட்டம் எல்லாமே நீங்க வச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு மாடுலர் கிச்சனுக்கே ஒரு அமௌண்ட் வந்து நினைக்கிறேன். ஆமா. சிம்னி மார்க்கெட் மாட்டி வச்சிருக்கோம் பாருங்க. எதுவுமே பண்ணல. பட் என்ன பிராண்டடா? ஓகே. எலிகா டாப் பிராண்ட் தான் பண்ணிருக்கீங்க. சோ மேல வந்து பாத்தீங்கன்னா லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணிருக்கோம். ஸ்டோரேஜ்க்காக. பாத்திரமே வெளியில வைக்க வேண்டியது இல்ல. இந்த ஸ்பேஸ் நம்ம எதுக்காக? டைனிங்காக. ஓ டைனிங். கிச்சன் ஆக்சுவலா எவ்வளவு ஸ்பேஸ் சொன்னீங்கன்னா? 10x16. 10க்கு 16. சோ முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் டேங்க் வைக்கிறதுக்கா ஒரு ஸ்டோரேஜ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷோகேஸ் பண்ணிருக்கோம். இது ஒரு ஃப்ளாரல் ஆர்ட் பண்ணிருக்கோம். நல்லா இருக்குண்ணா. இது டக்குன்னு பார்த்தோன்னே கவனம் இங்க இருக்குதுல. இது வந்து பெட்ரூம் 10x16. 10க்கு 16. 10க்கு 16 மாஸ்டர் பெட்ரூம். 4 ரோ வார்ட்ரோப் பண்ணிருக்கோம். சோ மேல லாஃப்ட் கவர் பண்ணிருக்கு. இது ஒரு டேபிள் பண்ணிருக்கு. இது பர்பஸ் அயர்ன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல சௌரியமா பயன்படுத்திக்கலாம். 2 விண்டோ கொடுத்துருக்கு இதுக்கு. ஆமா. அட்டாச்டு பாத்ரூம் டாய்லெட். சரிங்க. வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் பண்ணிருக்கோம். இதுல என்னன்னா 11 ஃபீட்டுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டிருக்கு. யூசுவலா எனக்கு தெரிஞ்ச மேக்ஸ் இது வரைக்கும் தான் ஒட்டுவாங்க. 7 ஃபீட் ஒட்டுவாங்க. 11 ஃபீட்டுக்கு ஒட்டிருக்கு. 11 ஃபீட் ஒட்டிருக்கீங்க. சாமான் சீக்கிரம் ஸ்டோரேஜ் ஏரியா வால்லே பிளான் பண்ணிருக்கு. சோ ஷவர் மிக்சர் எல்லாமே கொஞ்சம் கூட இடம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாருங்க ஸ்டேர் கேஸ் கீழே வந்து யூபிஎஸ் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். தென் ஸ்டேர் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கு வந்து எஸ்எஸ்ல வந்து ஹேண்ட் ரெயில். இந்த ஸ்டேர் கேஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 விதமான இது ஒட்டிருக்கீங்க. இதெல்லாம் என்ன ஏதாவது டிசைன்? கிரானைட். கிரானைட். இது டிசைன் அழகுக்காக அப்படி ஒட்டிருக்கு. சொந்தமா வீடு கட்டுறவங்க கூட எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பார்த்து பண்ணணும். அதான் பண்ணிருக்கோம். இப்போ அதே மாதிரி இதெல்லாம் எஸ்எஸ் தான் இல்லைங்களா? இதெல்லாம் எஸ்எஸ் தான். இங்க ஒரு வால் பெயிண்ட் பண்ணிருக்கு பாருங்க. இது என்னன்னா இவ்வளவு பெரிய பெயிண்ட் செமையா இருக்கு. பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. அதுக்கு மேட்சா வந்து லைட்டிங் கொடுத்துருக்கோம். சோ நல்ல வெளிச்சம் இருக்கிறதுக்காக விண்டோவும் கொடுத்துறீங்க. சோ இப்போ நம்ம பாக்குறது வந்து 2வது பெட்ரூம். ஓகே. இங்க ஒரு வந்து வாஷிங் மிஷினுக்கு வாஷ் பேசின் வைக்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷன்ஸ் இங்க கொடுத்துறோம். தென் இது வந்து மேல இருக்கிற வந்து இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இதுக்கு ஸ்லைடிங். ஸ்லைடு. ஓகே. கீழ வந்து 4 டோர் இங்க ஸ்லைடு. ஆமா. அசிஷன் மேலே வந்து பாத்தீங்கன்னா லாஃப்ட் கவர் பண்ணிருக்கு. ஓகே. ஒரு டேபிள் பண்ணிருக்கு. இது அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா டிவி யூனிட் ஒரு சின்ன டிவி யூனிட் பண்ணிருக்கு. ஓகே. இந்த ரூமுக்கு இங்கேயே ஒரு டிவி யூனிட்டும் இவ்வளோ பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலா இது உங்க கம்பெனிக்காவே ஓனா பண்ணதுங்களா இல்ல எப்படின்னா இவ்வளோ பார்த்து யாரும் பண்ண மாட்டாங்க? அது வந்து பாக்குற எல்லாத்துக்குமே வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இது கட்ட வீடு கட்டி. இங்கே வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்டு பாத்ரூம் டாய்லெட். இதுலயே வந்து 11 ஃபீட் வரைக்கும். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா 3rd பெட்ரூம். இதுல ஒரு வார்ட்ரோப் இருக்கு. மேல வந்து லாஃப்ட் கவர் பண்ணிருக்கு. சரிண்ணா. இது அட்டாச்டு பாத்ரூம். ஓகே. இதுவும் as usual வந்து ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா 11 அடிக்கு ஃபுல்லா டைல்ஸ் போட்டுருக்கீங்க. இதுல வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சேர்ல வந்து ஒரு ஸ்டோரேஜ் கூட யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஸ்டூல்லயோ ஸ்டோரேஜ் ஆகும். நீங்க சொல்ற மாதிரி இருக்கிற விஷயங்களை என்னென்னலாம் பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்திருக்கீங்க. ஈவினிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்றதுக்கு ஈவினிங் காட்டிலும் மழை வரும்போது சும்மா ஜஸ்ட் அங்க உள்ளுக்குள்ள ஒரு சேரை போட்டு ரசிச்சோம் அப்படின்னாலே வேற லெவல் இருக்குன்னா. ப்ளஸ் ஏரியா பாருங்க எவ்வளவு வீடா இருக்கு. ஆமா. சுத்தி முத்தி நீங்க பாக்கலாம். ஃபுல்லா ரெசிடென்ஷியல் ஏரியா எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கே குடி வந்துடலாம். இன்னைக்கு நம்ம இது பண்ணிட்டோம்னா நாளைக்கு கரைய மட்டும் நாளைக்கு குடி வர்றோம். இந்த படிக்கட்டு மேல இது வந்து மேல போறதுக்காக படிக்கட்டு. மேல வந்து ஒரு டேங்க் இருக்கு. மொட்டை மாடி 1000 லிட்டர்ல 2 டேங்க் வச்சிருக்கோம். 2 டேங்க் கொடுத்துருக்கோம். நல்ல தண்ணிக்காக ஒன்றும் போர் வாட்டருக்காக. ஆல்ரெடி வந்து செம்மண் பூமிங்கிறனால போர் போட்டிருக்கோம். சரிங்க. அதுவே தண்ணி நல்லா தான் இருக்கும். நம்ம ஹவுஸ் டாக்ஸ் போட்டோம்னா அதிக தண்ணி கிடைக்கும். அதிக. வெளியில வந்து அவுட்டர் டாய்லெட் இருக்கு. சரிங்கண்ணா. இங்க போர், சம்பு, காம்பவுண்ட், லைட்டிங்,
காரணம் எல்லாமே இருக்கு. இவ்வளவு டைல்ஸ் போறோம்னு வச்சுங்களேன், கார் பார்க்கிங் டைல்ஸ் போறப்ப இவ்வளவு வந்து மெனக்கெட்டெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. இப்போ பாத்தீங்கன்னா இது ஃபுல் பாடி வெட்டிஃபைல் டைல்ஸ் போட்டிருக்கோம். ஓகே, அதுக்கு வந்து கலர் காம்பினேஷன். ஆமா, அப்புறம் இது சென்டர்ல வந்து ஒரு பிட் வெட்டி, இது வந்து ஆக்சுவலா ஒரு டைல், இதுக்கு பார்டர்ல இந்த ஒரு கலர் வந்து கான்ட்ராஸ்டா கொடுத்துருக்கீங்க. அது இது வேற எட்ஜஸ்ல. ஆமா, இது இப்படி கட் பண்ணி போடுறது வேலை ஜாஸ்தி தான். ஆனா என்னன்னா ஒரு தடவை வீடு கட்டுறோம் அப்படிங்கிறப்ப அது நல்லா வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறனாலதான் இது நம்ம பண்ணிருக்கோம். இதுல பாருங்க விண்டோக்கு ஒரு பார்டர் கொடுத்துருக்கு, மெயின் டோருக்கு ஒரு பார்டர் கொடுத்துருக்கு. இந்த வந்து எலிவேஷன்ல இது ஒரு டைலு, இது ஒரு டிசைன் டைலு, அது ஒண்ணு. இப்படி வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இது ஒண்ணு, அந்த லைட்டு டைலு. இப்ப பாருங்க நம்ம வீடு கட்டுற மாதிரி இருந்தால் இதெல்லாம் தேடி தேடி பார்த்து எந்த கடையில கிடைக்கும், எப்படி குவாலிட்டி இருக்கும், ரேட் எப்படி இருக்கும், இப்படி எல்லாம் பார்த்து வாங்கணும். இதோட டிசைனு, இதோட கலர் காம்பினேஷன், இது எல்லாமே வந்து பர்ஃபெக்ட்டா வந்து நீங்களே வீடு கட்டா கூட இந்த மாதிரி கட்ட முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆமா, ஸ்டார்டிங்ல நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா முன்பணமே இல்லாம வாங்கலாம் சொல்றீங்க. சோ இவ்வளவும் பண்ணிருக்கீங்க, கண்டிப்பா அதுவும் ஏதோ உண்மையா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படிங்கிற மட்டும் நீங்க சொல்லுங்களேன். இந்த வீடு வந்து வெறும் 78 லட்சம் ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா வீடு மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க, எல்லாம் சேர்ந்து 78 லட்சம் ரூபா. கம்பெனி கட்டுப்படி ஆகுமாண்ணா? இது வந்து நம்ம வந்து லாப நோக்கத்தோட நம்ம இது பண்ணல. ஆல்ரெடி ஒரு பெரிய லேஅவுட் பண்ணிருக்கோம். ஒரு 10 வீடு இருந்தா இடம் வாங்குறவங்களுக்கு இதை வந்து பார்த்தாங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும், வீடு இப்படி கட்டலாம், ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இது கட்டின வீடு. சொன்ன மாதிரி 100% வந்து இதுக்கு முன்பணமே இல்லாம வாங்கலாம். ஏன் அப்படின்னா இதோட மதிப்பு வந்து 90 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும். இப்ப ஜெனரலா 90% லோன் கொடுக்குறாங்க இல்லையா, இது 90 பட்சத்துல ஃபுல்லா கிடைக்கிறதுக்கு ஃபுல்லாவே கிடைச்சிடும். அதுக்கு அவங்க எலிஜிபிள் ஆயிட்டாங்கன்னா மட்டும் போதும். உங்களுக்கு இன்கம் மட்டும் அந்த லோன் கட்டக்கூடிய கெபாசிட்டி இருக்கா, அவங்க எலிஜிபிலிட்டி இருந்தா மட்டும் போதும், 100% லோன் பண்ணலாம். ஒன்னு கேட்கல தவறா இருக்காங்க, எல்லாருமே வந்து 3 BHK தான் வேணும்ட்டு பிரிவுபடுவோம்னு சொல்ல முடியாது. ஒரு சில 2 BHK போதும்பா, நான் நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கும் நம்ம கிட்ட பாசிபிலிட்டி. இதோ பின்னாடியே வீடு இருக்கு, 2 BHK இருக்கு. அதையும் பாத்திரலாம். நீங்க கேட்ட 2 BHK வீடு இங்க இருக்கு பாருங்க. இதுல வந்து ஒரு பெரிய கார் நிறுத்தலாம், இன்னோவா கார் வரைக்கும் நிறுத்திட்டு 2 2 வீலர் நிறுத்திக்கலாம். ஆனா இதெல்லாம் ஸ்டைல்ஸ் யூனிக்கா பண்ணிருக்கீங்கன்னா இதுலயும் பாருங்களேன், நம்ம இங்க பார்த்த மாதிரி கட் பண்ணி ஒட்டி இருக்கோம். ஆமா, பார்டர் காமி கொடுத்து பார்டர் ஃபுல்லா கான்ட்ராஸ்டா இருக்கிறதுக்காக கொடுத்துருக்கீங்க. ஆமா, இந்த டிசைன் எல்லாம் கோல்டன் பீடிங் எல்லாம் கொடுத்து நான் பண்ணிருக்கோம். பாக்க நல்லா அட்ராக்டிவா இருக்கு. இது 1530 சதுரடி தான். ஓகே, இதை பார்த்து அதே அளவு தான். சரிங்க. வீடு வந்து 1200 சதுரடியில கட்டிருக்கு. இது ஹால் வந்து பாத்தீங்கன்னா 16x16, 11 ஃபீட் வந்து ரூஃப் ஹைட். ஓகே, இதுக்கு ஃபால் சீலிங் பண்ணிருக்கோம். டிவி யூனிட். ஓகே, இங்க ஒரு டிவி யூனிட் பண்ணிருக்கோம். இது பூஜா செல்ஃப் வச்சிருக்கோம். ஓ, பூஜா ஷெல்ஃப்ங்கண்ணா. ஆமா, ரைட். சரிங்க. கிச்சன். ஓகே, இது வந்து 10x8 கிச்சன், 10x8. ஓகே, இதுல சிம்னியோட அதுவும் அதே சேம் பிராண்ட் வந்து அதேதான். ஓ, கட்லரி, கிராக்கரிஸ் எல்லாமே வச்சுக்கலாம். இது சிம்னி இருக்கு. இது லாஃப்ட் எல்லாம் கவர் பண்ணி ஸ்டோரேஜுக்காக பண்ணிருக்கோம். சரி, ஸ்டோரேஜ் வந்து கேபின் பண்ணிருக்கோம். சோ இது 10x16 மாஸ்டர் பெட்ரூம், 10x16. ஓகே, இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா வார்ட்ரோப்ஸ்லாம் பண்ணிருக்கோம். சரி, 3 டோர் வார்ட்ரோப். இதுல மேல வந்து லாஃப்ட் கவர் பண்ணிருக்கு. ட்ரெஸ்ஸிங் டேபிள் இங்கே பண்ணிருக்கோம். சரிங்கண்ணா. இதுக்கு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் இருக்கு. இதுக்கு வந்து பார்த்தா 11 ஃபீட்டுக்கு வந்து டைல் ஒட்டியிருக்கோம். ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட் பண்ணியிருக்கோம். செகண்ட் பெட்ரூம், கிட்ஸ் பெட்ரூம் இங்கே இருக்கு. இது 10x11 குட்டீஸ்க்கு அவங்களுக்கு கிட்ஸ் பெட்ரூம். இது லாஃப்ட் கவர் பண்ணிருக்கு. ஓகே, அட்டாச் பாத்ரூம் டாய்லெட், வெஸ்டர்ன் டாய்லெட். இது ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா 11 ஃபீட்டுக்கு ஒட்டியிருக்கு. டைல்ஸ் ஃபுல்லா 11 அடிக்கு ஃபுல்லா டைல்ஸ் போட்டிருக்கீங்க. இது ஆக்சுவலா மெயின் டோர் எதுல போட்டிருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? தேக்கில தான். ஸோ வெளியில வந்து ஒரு ஸ்டேர் கேஸ் பண்ணியிருக்கோம் மேலே போகிறதுக்காக. புரியுது. அது கீழே வந்து அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்கோம். இது வந்து நமக்கு சம்புனா. இங்க நமக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி கொடுத்துருக்கீங்க? 7000 லிட்டர். இந்த இது போர். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்ட் ரெயில் பண்ணியிருக்கோம். சரிங்கண்ணா. ஸோ பில்லர் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணல, மேலே அப்படியே இன்னும் பண்ணிக்கலாம். ஸோ துவைக்கிற கல் கொடுத்துருக்கோம். சுற்றி ஃபுல்லாக குடியிருப்பு தான் இல்லை? நைஸ். அதே மாதிரி அந்த மலை இதெல்லாம் இப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியல, ஊட்டி மலை தான் செம்மையா இருக்கு. இங்கே பார்க்கும்போது அதே குறிப்பாக இந்த கிளைமேட்ல சூப்பராக இருக்கு, சொர்க்கம் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த வீடு மாதிரி பாருங்களேன், எலிவேஷன் பாருங்க, ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பண்ணியிருக்கோம். ஆமாம், கலர் காம்பினேஷன் இருக்கு. ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், டைல்ஸ் கொண்டு எல்லாமே வந்து பார்த்து பண்ணியிருக்கோம். அந்த வீடு மாதிரி எங்களுக்கு இது அஃபோர்டபுளாக இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். 58 லட்சம் ரூபாய்க்கு இந்த வீடு கொடுத்துட்டு இருக்கோம். 2 BHK 58 வரைக்கும். இதுவும் நம்ம வந்து முன்பணமே இல்லாம வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தா தாராளமா பண்ணிக்கலாம். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தா முன்பணமே வேண்டியதில்லை. 15 நாள் நீங்க வீடு குடி வந்துடலாம். சோ வீடியோ ரெண்டுக்கு வந்துட்டோம். பாத்துட்டு மக்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்கன்னா, சரி நீங்க நேர்ல வந்து இந்த வீட்டை பாருங்க. நான் சொன்னபடி வந்து உண்மையா பண்ணியிருக்கோமா, இந்த லொகேஷன் இந்த மாதிரி இருக்கா எல்லாம் பாருங்க. நீங்க பக்கத்துல விசாரிச்சு பாருங்க, இந்த மாதிரி வீடு கட்ட முடியுமான்னு பாருங்க, கட்டி இருக்கான்னு பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா உடனே வந்து இன்னைக்கு கிரையம் பண்ணா நாளைக்கே குடி வந்துடலாம். சில கண்டிஷன் தான் வச்சிருக்கோம். சூப்பர். அண்ணா லோனை பொறுத்த வரைக்கும் 10 நாள் ரெடி ஆயிரும். அண்ணா சொல்ற மாதிரி தீர விசாரிச்சுட்டே வந்து இங்க இது பண்ணிக்கோங்க அப்படிங்க மாதிரி. ஏன்னா சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் ஆனா அண்ணன் சொல்றாருன்னா சுத்தி தரவா விசாரிச்சுட்டு கடைசி எங்கிட்ட வாங்க அப்படிங்கிறாரு. இதுவே எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஒரு ஹைலைட்னு சொல்லலாம். சோ இதோட இந்த வீடியோ வேண்டாம் அப்படிங்களா? ஓகே, ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம்.